அன்பு நேயர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை மாலை செய்தியாக 2 செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. முதலாவது செய்தியாக ஈரான் பெரியவர் சுப்ரீம் லீடர் போர்க்கப்பல்களை கடலுக்கு அடியில் அனுப்பி ட்ரம்புக்கு நாங்கள் ஒரு பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்திருக்கின்றார். முதலாவது செய்தி. இரண்டாம் செய்தி என்னவென்றால், அமெரிக்க அணுசக்தி தொடர்பான 2ஆம் சுற்று மறைமுக பேச்சுவார்த்தை தற்பொழுது இந்த ரெக்கார்டிங் செய்யப்படுகின்ற நேரத்தில் ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்றது. அது எங்க? சுவிட்சர்லாந்தில், அதாவது சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள ஓமான் துணை தூதரகத்தில் நடைபெற்று வருகின்றது. அது ஈரான் விரும்பியாக எடுத்து, அதாவது நாம் ஏற்கனவே சொன்னமில்லை ஓமானில் அது நடக்க மாட்டாது என்று நாம் அந்த செய்தி சரியா சொல்லியிருந்தோம். ஓமானில் 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்றும், ஆனால் துருக்கி மிக அதிகமாக எதிர்பார்த்தது தங்கள் நாட்டுக்குள் ஒரு பேச்சுவார்த்தையை கொண்டு வரலாம் என்று. ஆனால் சுப்ரீம் லீடர் அங்கு விரும்பவில்லை. ஏனெனில் துருக்கி அமெரிக்காவுக்கும் வாழை ஆட்டுகின்றது, இங்கும் தலை காட்டுகின்றது. அது டபுள் கேம் போடுவதால் பேச்சுவார்த்தையில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஜெனீவாவில் இது நடைபெறுவதால் ஜெனீவாவுக்குள் எந்த நாசகார வேலையும் செய்ய முடியாதவாறு அந்த நாடு அமைப்பு அப்படி இருக்குல்ல. அதனால் தான் அவர்கள் ஓமான் தூதரகத்தில் அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றார்கள். ஓமான் தூதுவரின் மத்தியஸ்தத்தின் மூலமாக போர்க்கப்பல்களை கடலுக்கு அடியில் அனுப்பலாம் என்று ட்ரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானிய சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை அந்த செய்தியை தந்து கொண்டிருந்தார். தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நாம் ஏற்கனவே சொல்லவில்லை, அணுசக்தி விடயமாக ஏற்கனவே ஒமான் துணை தூதரகத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இலங்கை நேரப்படி இரவுதான் அது முடியும் என்று நினைக்கின்றேன். 6:11 இலங்கை நேரப்படி சுமார் 10 மணிக்கு முடியும் தருவாயில் இருக்கின்றது. இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ அச்சுறுத்தல்களுக்கு பதிலளித்து அமெரிக்க விமான கப்பல்களை மூழ்கடிக்கக்கூடிய ஆயுதங்கள் போர்க்கப்பல்களை விட மிகவும் ஆபத்தானவை என்று சுப்ரீம் லீடர் தெரிவித்திருக்கின்றார். இது இன்றைய மாலை செய்தியாக. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தங்கள் ராணுவம் உலகிலேயே வலிமையானது என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறார். இருப்பினும் உலகின் வலிமையான ராணுவம் சில நேரங்களில் மிகவும் கடுமையாக தாக்கப்படலாம் என்றும் அது மீண்டும் எழுந்து நிற்க முடியாது என்று செவ்வாய் அன்று இன்று மாலை கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தைச் சேர்ந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றும் போது ஈரான் பெரியவர் இந்த செய்தியை விடுத்திருக்கின்றார். ஈரான் பெரியவர் சுப்ரீம் லீடர் அயதுல்லா சையத் அலி கமேனி அவர்கள் இந்த செய்தியை விடுத்திருக்கின்றார். இது அமெரிக்காவுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. ஈரானை நோக்கி நாங்கள் ஒரு விமான கப்பல் அனுப்பியுள்ளோம் என்று அமெரிக்கா தொடர்ந்து கூறி வருகின்றது. சரி, ஒரு விமான கப்பல் நிச்சயமாக ஒரு ஆபத்தான உபகரணமாகும். ஆனால் அந்த விமான கப்பலை விட ஆபத்தானது அது கடலின் அடிப்பகுதிக்கு அனுப்பும் திறன் கொண்ட ஆயுதம் என்றும் சுப்ரீம் லீடர் தெரிவித்திருக்கின்றார். இங்கு நாம் ஒரு விடயத்தை சொல்லலாம். நாம் ஏற்கனவே 10 தினங்களுக்கு முன்பாக ஒரு காணொளி வழங்கி இருந்தோம். ஈரான் தனது 2 சப்மரைனை அனுப்பி இருக்கின்றது கடலுக்கு அடியில். அது ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் தனது கண்காணிப்பு நடவடிக்கையை வடக்கு தெற்காக 2 பகுதிகளில் அது முகாமிட்டு உளவு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. கடலுக்கு அடியில் ஏதாவது வேறு அமெரிக்கா அல்லது வேறு அமெரிக்காவின் நேச நாடுகள் தங்களது சப்மரைன் ஏதாவது அனுப்புகின்றார்களா வருகின்றார்களா என்றதை பார்வையிடவும் மோப்பம் பிடிக்கவும் தான் ஏற்கனவே ஈரான் நல்ல திட்டம் 2 சப்மரினை அனுப்பி இருக்கின்றது கடலுக்கு அடியில். அது வேண்டிய தாக்குதல்களை தொடுக்கக்கூடிய அளவுக்கும் வேண்டிய செய்திகளை பரிமாறும் அளவுக்கும் அது அங்கே நங்குரமிட்டு அல்லது முகாமிட்டு இருக்கின்றது. கடந்த 47 ஆண்டுகளாக வாஷிங்டனால் இஸ்லாமிய குடியரசை அளிக்க முடியவில்லை என்ற ட்ரம்பின் கருத்தை ஒரு ஒப்புதல் என்று அயத்துல்லா கமேனி அவர்கள் கூறுகிறார்கள். 47 ஆண்டுகளாக அமெரிக்கா இஸ்லாமிய குடியரசை அளிக்க தவறிவிட்டது என்று அவர் கூறினார். பின்னர் ட்ரம்பை உரையாற்றி, நான் இதை சொல்கிறேன், எதிர்காலத்திலும் நீங்கள் அவ்வாறு செய்ய முடியாது என்று சுப்ரீம் லீடர் தெரிவிக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்துவதாக அச்சுறுத்தி பிராந்தியத்துக்கு ராணுவ படைகளை அனுப்பியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கையை அவர் செய்திருக்கின்றார்.
பிப்ரவரி 12 அன்று பென்டகன் பிராந்தியத்திற்கு கூடுதல் விமானம் தாங்கி கப்பலை அனுப்புவதாகவும் போர் விமானங்கள் மற்றும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அளிப்பாளர்களுடன் ஆயிரக்கணக்கான துருப்புக்களை சேர்ப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்யவில்லை என்றால் எங்களுக்கு அது தேவைப்படும் என்று ட்ரம்ப் கடந்த வெள்ளிக்கிழமை USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டைக் குறிப்பிட்டு கூறுகிறார். ஈரானிய மண்ணில் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அமைதியான அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களுக்கு பிறகும் ஈரானும் அமெரிக்காவும் அணுசக்தி பிரச்சினை குறித்து மறைமுக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வரும் நிலையில் ராணுவ குவிப்பு இருந்து வருவதாகவும் ஈரான் சுப்ரீம் லீடர் தெரிவிக்கின்றார். தெஹ்ரானிடமிருந்து சலுகைகளை பெற பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்ப் ராணுவ அச்சுறுத்தலை ஒரு தூண்டுதலாக பயன்படுத்துகிறார் என்று பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதலும் ஒரு பிராந்திய போரை தூண்டும் என்று எச்சரித்து ராஜதந்திரம் மற்றும் போர் இரண்டுக்கும் தெஹ்ரானின் தயார் நிலையை ஈரான் அதிகாரிகள் எடுத்துரைத்துள்ளனர். ஆயுத படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி ட்ரம்பின் போர் பேச்சு குறித்து எச்சரித்திருக்கின்றார். கடுமையான படிப்பினைகளை கொடுக்கும் ஒரு மோதலில் தான் நுழைவார் என்பதை ட்ரம்ப் அறிந்திருக்க வேண்டும். அதன் விளைவு அவர் இனி உலகம் முழுவதும் அச்சுறுத்தல்களை எழுப்புவதில்லை என்பதை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இப்பொழுது ஜெனீவாவில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக ஒரு செய்தி ஈரான் தரப்பால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தெஹ்ரான் அமெரிக்காவுடன் மறைமுக பேச்சுவார்த்தைகளை திறந்த மனதுடனும் திறந்த கண்களுடனும் அணுகி வருவதாகவும் எந்தவொரு அணுசக்தி ஒப்பந்தத்திற்கும் பொருளாதார தடைகள் நிவாரணம் ஒருங்கிணைந்தவை என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஈரானிய தரப்பின் வெளியுறவு துறை பேச்சாளர் இன்று செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக பேசிய வஹாயி இவர் ஈரானின் வெளியுறவு பேச்சாளர். பேச்சுவார்த்தை செயல்முறை ஏற்கனவே திறம்பட தொடங்கிவிட்டது என்றும் ஈரானிய பிரதிநிதிகள் விரைவில் அந்த இடத்திற்கு செல்ல உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக காலை செய்தியாக அணுசக்தி பிரச்சனையின் தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்து ஆலோசிக்க சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைவர் ரஃபேல் குரோஷியும் தூதுக்குழு சந்தித்திருக்கின்றது. ஈரானிய தரப்பால் அமெரிக்காவுடனான புதிய சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அரக்சி அவர்கள் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அமைப்பின் தலைவரை ஜெனீவாவில் சந்தித்திருக்கின்றார். வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய தேவைப்பட்டால் நாங்கள் நாட்கள் அல்லது வாரங்கள் கூட ஒமானில் தங்க தயாராக இருப்பதாகவும் தெஹ்ரான் தீவிரமானது விளைவு சார்ந்தது என்றும் மற்றும் காலத்தின் முக்கியத்துவத்தை கவனத்தில் கொண்டது என்பதையும் வலியுறுத்தியுள்ளார் என்றும் அரக்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதாவது ஒரு முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தை அமெரிக்க தரப்பில் வருமானால் நாங்கள் இங்கேயே தங்கியிருந்து ஜெனீவாவில் தங்கியிருந்து தேவையான தகவல்களையும் ஆலோசனைகளையும் ஈரானின் உச்சபீட தலைவர் மற்றும் ஆட்சியாளரிடமிருந்து பெற்று அமெரிக்காவிடம் நாங்கள் பேசி ஒரு இறுதி முடிவெடுக்க முடியும் என்பதை அரக்சி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார். இதே வேளையில் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியின் தலைவரை ஜெனீவாவில் சந்தித்து நாங்கள் யாருக்கும் அதாவது தீங்கு விளைவிற்காக யுரேனியம் சிறையூட்டப்படவில்லை என்பதையும் அவருக்கு தெளிவூட்டல் செய்திருக்கின்றார். எங்களது பாதுகாப்பு, எங்களது மக்களின் பாதுகாப்பு, எங்கள் நாட்டின் இறைமைக்கு தேவையானவற்றை நாங்கள் செய்து இருக்கின்றோம் என்றும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் மற்றும் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் தலைமையிலான ஈரானிய மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் ஜூன் 2025 இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு பிறகு பிப்ரவரி 6 மஸ்கட்டில் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கினர். தற்பொழுது நாம் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லும் வேளையில் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. அந்த செய்தியிலிருந்து அமெரிக்க அணுசக்தி தொடர்பான 2ஆம் சுற்று மறைமுக பேச்சுவார்த்தை தற்பொழுது ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான 2வது சுற்று மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள ஒமன் துணை தூதரகத்தில் நடைபெற்று வருகின்றன. முந்தைய சுற்றுகளை போலவே செவ்வாய்க்கிழமையான இன்று பேச்சுவார்த்தைகளின் நிகழ்ச்சி நிரல் அணுசக்தி பிரச்சினை மற்றும் சட்டவிரோத அமெரிக்க தடைகளை நீக்குவது குறித்து மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் ஈரான் தரப்பால் தெரிவிக்கப்படுகின்றது. பேச்சுவார்த்தைகள் அணுசக்தி பிரச்சினை பற்றியதாக இருக்கும் என்பது தெளிவாகிறது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாவி பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு சில மணி நிமிடங்களுக்கு முன்பு தெரிவித்திருக்கின்றார்.
பேச்சுவார்த்தைகளின் வடிவம் பிப்ரவரி 6 அன்று மஸ்கட்டில் நடந்த பேச்சுவார்த்தைகளை பிரதிபலிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அங்கு ஈரான் மற்றும் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் குழுக்கள் ஓமான் வெளியுறவு அமைச்சர் ஹமத் அல் புசைடி மூலம் செய்திகளை வெளியிட்டன. இஸ்லாமிய குடியரசு அதன் அமைதியான யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை பாதுகாப்பது ஒரு முக்கிய கொள்கையாக உள்ளது என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, அவங்க ஏற்கனவே அவர் அட்டாமிக் ஏஜென்சி கிட்டையும் அதான் சொல்லிக்கிறாங்க, நாங்கள் எங்களது நாட்டின் பாதுகாப்புக்காக செய்யுங்க. பாதுகாப்புன்ற விலங்கலையா, ஏற்கனவே அது அணுகுண்டை தயார் செய்து விட்டது. இது உங்களுக்கு பொறுக்க முடியல. வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஈரானிய பிரதிநிதிகளுக்கு தலைமை தாங்குகிறார். அவருடன் அரசியல் விவகாரங்களுக்கான துணை தலைவர் மஜித் தக் ரவஞ்சி, சட்டம் மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை தலைவர் காசம் கரிபாடி, பொருளாதார ராஜ்யத்திற்கான துணை தலைவர் ஹமீத் கன்பாரி மற்றும் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் ஆகியோர் தொடங்குகின்றனர். இந்த கட்டத்தில் ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவில் தொழில்நுட்ப, சட்ட மற்றும் பொருளாதார நிபுணர் குழுவும் அங்கு உள்ளனர். எல்லாம் திட்டமிட்டே போகிறீங்க. அங்கால அவங்கள குசும் போய்கிறாரு. இவட அமெரிக்காவின் நெய்நாட மகளின் கணவர். அப்படி பார்க்கலாமா? ஜெனீவாவிற்கு வந்த அதிகாலையில் தெஹ்ரானின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிவது முற்றிலும் மேசைக்கு அப்பாற்பட்டது என்று அரசி சமூக ஊடகங்களில் ஒரு செய்தியை பரப்பி இருக்கின்றார். ஜெனீவாவிற்கு வந்த அதிகாலையில் தெஹ்ரான் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நியாயமான மற்றும் சமநிலையான உடன்பாட்டை எட்டுவதை நோக்கமாக கொண்ட உண்மையான யோசனைகளுடன் தான் சுவிஸ் நகரத்துக்கு நாங்கள் பயணம் செய்ததாகவும், எங்களது நாட்டு நலன் கருதி நாங்கள் அங்கேயே தங்கியிருந்து 7 நாளா இன்னும் 10 நாளா ஒரு வாரத்துக்கு மேற்படுமா என்றாலும் நாங்கள் அங்கேயே தங்கியிருந்து ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதாகவும், பேச்சுவார்த்தை இனிமேல் தேவைப்படாது என்பதையும் 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தையுடன் முடித்துக் கொள்வோம் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அரக்ஷி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த செய்தி புதன்கிழமை நாளை காலை முதல் உலக தளங்களை எட்டும் செய்தியாக அமையும் என்பதையும் சொல்லி மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் அன்பினர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.